இப்போது பிசி எம்பிசிங்கிற பிரிவு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க திருமலேருந்து இங்கெல்லாம் இப்போ எம்பிசி தான் நம்மளாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் நம்முடைய முன்னோர்கள் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் பண்ணி இந்த வீரமரணம் அடைந்து போர் செஞ்சு நம்ம முன்னோர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா வீரமரணம் இது பண்ணாங்க. இந்த பிசி எம்பிசிங்கிற பிரிவு உருவாக்கப்பட்டதே மிகப்பெரிய இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய வன்னியர், தேவர், கவுண்டர், செட்டியார், நாயக்கர், யாதவர் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உரிமைங்கிறதே கிடைக்காம போச்சு இந்த பிசி எம்பிசி இருபத்தில். இன்னும் சிறுபான்மை சமூகம் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரத்துக்காக வேடிக்கை பார்த்த இந்த சமூகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசி எம்பிசி பிரிவுகளில் வந்து பார்த்திங்கன்னா இணைச்சுட்டு நமக்கான கல்வி, நமக்கான வேலைவாய்ப்பு, நமக்கான இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பறிச்சுட்டு இப்போ யோசிச்சு பாருங்கள். நம்ம பிசி எம்பிசி பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா நீக்கிட்டு நம்ம சொல்கிறது என்ன ஜாதிவாரி இடஒதுக்கீடு. நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாதிவாரி இடஒதுக்கீடு நோக்கி வந்து பார்த்திங்கன்னா நகர் வச்சுருந்தாங்கன்னா என்னென்னா ஜாதிவாரி இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி 1900 இந்த சுதந்திரம் அடைஞ்சு இப்போ எப்படிப்பட்ட இடஒதுக்கீடு கொண்டு வரலான்னு சொல்லி கேட்கும்போது ஜாதிவாரி இடஒதுக்கீடு தான் வரணும்னு சொல்லியிருந்தா நான் நிச்சயமாக சொல்கிறேன். இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேருக்கு அந்த கவர்மெண்ட் வேலைன்னு இருக்கிறாங்க? நம்ம 10 பேர் இருக்கிறாங்களா? இப்போ வந்து ஆனால் இந்த ஊரில் மக்கள் தொகை எத்தனை? நம்ம வன்னியர் சமுதாயம் மட்டுமே 500 பேர் இருக்கிறாங்க. 500 பேரில் 10 பேர் தான் அரசாங்க வேலை. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 500 இல்லை 500 மேலே இருப்பாங்க. 700 பேர் இருப்பாங்க. இப்போ 10 பேருக்கு அந்த அரசாங்க வேலை. இதே மாதிரி இப்போ தேவர் சமுதாயம் இருக்க ஒரு சில ஊரில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் 5 பேர் 10 பேர் அந்த மாதிரி தான் அரசாங்க வேலையில் இருக்கிறோம். அதுக்கான காரணம் என்ன? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசி எம்பிசி அந்த மாதிரி இடஒதுக்கீட்டு காட்டி கிட்டத்தட்ட 200-300 சாதிகள் அந்த பிசி எம்பிசி பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா இணைச்சிட்டாங்க. யோசிச்சு பாருங்க வந்து இவர் நம்ம வந்து பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறோம். ஆனால் 200-300 சாதிகளை வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பிசி எம்பிசி பிரிவில் இணைச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம 6 சாதிகள் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை இருக்கக்கூடிய சாதிகள். ஆனால் இந்த 200-300 ஜாதிகள் நமக்கு வழங்கக்கூடிய வேலைவாய்ப்பு, கல்வி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க வேலைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதன் விளைவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கல்வி இல்லாமல் யோசிச்சு பாருங்கள். நம்ம வந்து எத்தனை ஒரு காலத்தில் வந்து ஆண்ட பரம்பரையாக இருந்து மன்னர் வழியாக வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விளிம்பு நிலையில் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு வந்துருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த தர்மபுரி சைடெல்லாம் வன்னியர் சொந்தங்களெல்லாம் பார்த்தோம்னா தம்பி இப்போது கட்டட வேலைக்கு போகிறாங்க, இந்த நிறையா வேலைகளுக்கு போகிறாங்க. அந்த மாதிரி நிலைமைக்கு என்ன காரணம்னா இது மாதிரி இடஒதுக்கீட்டு முறையே வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லாதனால அரசாங்க வேலை கிடைக்காம இது கிடைக்காம தொடர்ந்து மேலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமத்துவம் பேசி மேலும் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி இந்த கல்வி வேலைவாய்ப்பு எதுவுமே கிடைக்காத ஒரு நிலைமைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போயிட்டுருக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து இந்த நம்மளுடைய நாட்டையே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பக்கம் சமத்துவம் பேசுகிறாங்க. நம்ம எல்லாருமே சமமாக இருக்கணும். பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் வரையில் எல்லாருமே அதே தான் சொல்கிறாங்க. நம்ம எல்லாமே சமமாக இருக்கணும், நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக இருக்கணும், என்ன எல்லாருமே தேச அனைவருக்குமே சமம்னு அப்படின்னு பேசிக்கொண்டு அடுத்த பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜாதிவாக இந்த நமக்கான வேலை வாய்ப்பு எடுத்துக்கிறது, நமக்கான இது எடுத்துக்கிறது, நமக்கான கல்வி எடுத்துக்கிறது. என்னென்னா இலவசமாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையும் எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் எஸ்சியும் சொல்லிட்டு சேர்ந்து படிக்கலாம். ஆனால் நம்ம படிக்க முடியல. அப்படி நினச்சி பாருங்கள். இலவசமாக வந்து பார்த்திங்கன்னா படிக்க முடியும். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கல்வி ஒரு வாக்கு எடுத்துகிட்டு வேலைவாய்ப்பு ஒரு வாக்கு எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இப்போது நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சமம்னு ஒரு பக்கம் பேசிட்டு கல்வியை ஒரு பக்கம் எடுத்துகிட்டு கல்வியை நம்மக்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வேலைவாய்ப்பு ஒரு பக்கம் இருந்து எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சமம்னு வச்சு அப்புறம் ஒரு பக்கம் நாடக காதல் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெண்களையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாடக காதல் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லா விதமான இதையும் நம்ம பண்ணிட்டு நம்ம இது வந்து பாதிக்கப்பட்டுட்டு நம்ம இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்திரியருங்கிற ஒரு உணர்வோடு சத்திரியருங்கிற ஒரு இதோட ஒன்றிணைக்கூடாதுன்னு நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய அழிவுங்கிறது சவுதி அரேபியா மாதிரி, ஈரான் மாதிரி, பெர்சியாங்கிற ஒரு நாடு அது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க சத்திரியர் மக்களே இருந்தாங்க. அந்த பகுதி ஊராமே முழுவதும் அழிஞ்சு போச்சு. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு நாடுகளில் அழிக்கப்பட்டது போல் நம்முடைய நாட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்திரியர் இனங்கிறது முழுவதும் அழிக்கப்பட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜாதி உணர்வோடு இருந்தீங்கன்னா இதை உணர்ந்து சத்திரியர் இன மக்கள் எல்லாருமே ஒன்றிணையணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருவரும் போர் வீரர்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள்லாம் எங்களோட இருப்பீங்களா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருப்பீங்களா தம்பி? கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வருவீங்களா? நம்ம இனத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கான ஒரு இது உரிமைக்காக நம்ம கண்டிப்பாக கூப்பிடுவேன். கண்டிப்பாக நீங்களாம் வரணும். வருவீங்களா? கண்டிப்பாக பூமிபோது இதுக்கு வாங்க. அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரியாக வெற்றிட்டு ஜாதிவாரி இடஒதுக்கீட்டுக்கான ஒருங்கிணைப்பு நம்ம வந்து கண்டிப்பாக கொண்டு ஓட்டு கண்டிப்பாக எல்லாம் வருவீங்களா தம்பி? நம்ம வீடியோஸ்னால சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்துடுங்க.
இப்போ பக்கம் வாங்க ஸ்ட்ரைட்டாக வச்சு எடுத்துக்கலாமே இது வேண்டாமா சரி வந்து மீட்டர் விளையாட்டு சரி வந்து இவ்வளோ பாயிண்ட் இருக்கணும் பாயிண்ட் வரணும் அப்போ எனக்கு ரொம்ப அடிச்சு இப்போ நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு வந்து நல்லா விளையாடுங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பண்ணுவோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது ஏன்னா அந்த போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும் நிறையா இது பிசிஆர் அந்த மாதிரிலாம் பாதிக்கப்பட்டனால இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியல அதனால தான் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி அப்புறம் நம்மளும் கை காசு போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்துருக்காங்க நம்ம பசங்களுக்கு நம்ம கண்டிப்பாக பண்ணுறோம் தெரியாது நம்ம கண்டிப்பாக கூடுறோங்க ஓகே தம்பி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா பண்ணுவோம் நம்ம ஊருக்கு ஓகே தம்பி வாழ்க்கை கிராமத்துக்கு ஓகே கல்யாணம் பண்ணி